தென்காசி ராஜபாளையம் செல்லும் சாலையில் இடதுபுறமாக உள்ள இந்த சின்மயா வித்தியாலய பள்ளியில் தான் இன்று மரங்கள் தேடிய பயணத்தில் ராஜபாளையம் சின்மயா பள்ளி வந்தடைந்தோம். அந்த இடத்தில் ஒரு ஆப்பிரிக்க நாட்டு மடகாஸ்கர் நாட்டு வகையை சேர்ந்த ஒரு 700 வயது உடைய போந்தன் புலி என்ற ஒரு மரத்தை காண செல்கிறோம். அந்த மரத்தை பற்றி அங்கு அறிவிப்பு தகவல் பலகை வைத்துள்ளார்கள் அந்த பள்ளி நிர்வாகத்தினர். அந்த மரங்களை இன்றும் அந்த இடத்தை சுற்றி மிகவும் பாதுகாத்து வருகிறார்கள். மரத்தை பற்றி உள்ள தன்னார்வலர்கள் அந்த மரத்தை பார்ப்பதற்காக அந்த நிர்வாகத்தினர் அனுமதிக்கின்றனர். அந்த நிர்வாகத்திற்கு என் மனப்பூர்வமான நன்றி. நாம் சென்ற சமயத்தில் அந்த மரத்தில் பூ பூத்து கீழே விழுந்திருந்தது. அந்த மரத்தின் சுற்றளவை பாருங்கள், எவ்வளவு பிரம்மாண்டமாக உள்ளது என்று. 700 வருடங்களை கடந்து இருக்கிறது அப்படின்று அந்த பள்ளி நிர்வாகத்தினர் அந்த இடத்தில் பலகை வைத்துள்ளார்கள். இந்த அளவு உயரமான மரங்களை நம் பகுதியில் இதுவரை நான் பார்த்ததே இல்லை. இந்த மரம் தாவரவியல் உலகின் 8வது அதிசயமாக இந்த மரத்தை குறிப்பிடுகிறார்கள். நன்றி. வருட போந்தம்புலி மரம் ஆப்பிரிக்கன் மடகாஸ்கர் நாட்டை சார்ந்த ஒரு அரிய வகை மரம். கிட்டத்தட்ட 1,20,000 லிட்டர் தண்ணீர் கொள்ளளவு இந்த மரத்தை தேங்கி வைக்கக்கூடிய சக்தி இருக்குது. நிறைய மருத்துவ பலன் உள்ள மரம் இது. ஆனால் நம்ம மக்கள் இந்த சைடை அதிகமாக இந்த மரம் பார்த்திங்கன்னா, இந்த மரம் எப்படி நம்ம இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சுன்னா, அரபியர்கள் நம்ம நாட்டுக்கு வணிபகத்துக்காக வர இடத்துல அவங்க பாண்டியர்கள் அப்போ நமக்கு இங்கே பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் குதிரை அவங்க கொண்டு வருவாங்க. அவங்க மரக்கலத்தில் அந்த கொண்டு வரக்கூடிய குதிரைக்கு இலைக்கு தீவனமாக இந்த மரத்தோட இலையும் அதோட விதைகளும் அந்த குதிரைக்கு தீவனமாக கொடுத்து கொண்டு வந்தாங்க. அந்த மரம் பதியில் ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், அருப்புக்கோட்டை, அப்போது நம்ம ராஜபாளையம், இந்த மாதிரி நிறைய ஊர்களில் இந்த மரம் இருக்குது. அதில் இந்த இடங்களில் இந்த மரங்களை பாதுகாத்து வளர்த்து வராங்க. இந்த மரத்தோட வயசு பார்த்திங்கன்னா 700 வருஷம். அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு குற்று மதிப்பாக சொல்கிறாங்க. இந்த மரத்தோட வயசு 700 வருஷம்ங்காங்க. இந்த மரத்தோட பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம தமிழில் யானைக்கால் மரம், போந்தன் புளிய மரம் அப்படின்னு. போந்து புளிய மரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மரம் ஒரு பொந்து போல் உருவாக்குறதுக்கு 1000 வருஷம் ஆகும். அந்த 1000 வருஷம் உளுந்தால் தான் பொந்து உழும் சொல்லி தொல்லியல் ஆய்வாளர்கள், ராமநாதபுரத்தை சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் அவங்களோட இதை பார்த்து அவங்களுடைய தகவலை தான் சொல்கிறேன். 1000 வருஷம் இருக்கக்கூடிய மரங்கள் பொந்து விடும். அதில் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காக்காரங்க அவங்க நாட்டில் உள்ளவங்க நினச்சிட்டாங்கன்னா, அதுகளில் போய் வீடுகள் கட்டி இருக்கிறதாகவும் அதுலேருந்து தண்ணிகளை எடுத்து குடிக்கிறதாகவும் இருக்கட்டும் குடிக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா, அந்த மரத்தில் நிறைய மருத்துவ பலன்கள் இந்த அதோட விதைகளோட மேலுள்ள சதைப்பட்டுகளில் ஜூஸு, நிறைய மருத்துவ எண்ணெய், அந்த மாதிரிலாம் பல தரப்பட்ட மருத்துவம் எடுக்காங்க. இது அந்த மரத்தோட பூ. ஆமாம், பூ இப்போ தான் பூ பூத்து கிளை உழுது. அதோட காய் இங்கே பாருங்கள், காய் சின்ன சைஸ் இருக்குது. ஆனால் காய் பெரிய அளவில் பெரிய காய் அளவு காய்ச்சிருக்கும். இந்த மரம் இப்போதைக்கு அழிவின் விளிம்பு நிலையில் இருக்கலாம் சொல்லலாம். தாவரவியலோட 8வது அதிசயமாக அந்த மரத்தை குறிப்பிடுறாங்க. இந்த மரம் இப்போ சமீப காலமாக நிறைய இடங்கள்ல அழிஞ்சிட்டு வருது. இந்த மரத்தை இவங்க பாதுகாத்து வளர்த்து வராங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் இந்த நிர்வாகத்துக்கு இருக்குது, அந்த சின்மயா வித்தியாலயா பள்ளி நிர்வாகத்திற்கு. இதே போல் நிறைய இடங்கள்லையும் இதில் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் விதை சேகரித்து இதே மரக்கன்றா நான் என் வீட்டில் வளர்த்து வரேன். ஒரு 2 மரக்கன்று இருந்தது. 2 மரக்கன்றில் இப்போ 1 மரக்கன்று தான் இருக்குது. 1 மரக்கன்று பேரிச்சு, 1 மரக்கன்று நல்ல நிலைமையில் வளர்ந்துட்டு வருது. இது அதோட மரக்கன்னோட இலை. இந்த மரத்தோட இலை பாருங்கள், இந்த மாதிரி ஐவிரல் இலை அமைப்போடு தான் இருக்கும். இதுதான் அந்த காலத்தில் பாண்டியர்கள் ஆட்சி புரியல குதிரைக்கு தீவனமாக இந்த இலைகள், இதோட விதைகள் இதெல்லாம் தீவனமாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா பூ சீசன் நிறைய பூக்கள்லாம் இந்த மரத்துலேருந்து விழுந்து கிடக்கும்.
பாருங்கள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு. ஆமாம், சொல்ல வர்ணிக்கவே இல்லை, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஆமாம், இந்த பகுதியில் பார்க்கிங்களா, இந்த இடத்த வந்து காட்டுறதுக்காண்டி தான் கொண்டு வந்து. இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாறை கிடையாது, இது இந்த மரத்தோட வேறு தான் பாருங்கள், பாறை போல் அமைஞ்சிருக்கு. எல்லோரும் கல் நினைப்பாங்க, இது வந்து ஒரு பாறை இல்லை, இந்த மரத்துக்கு போகக்கூடிய வேறு பாருங்கள் எந்த அளவுக்கு கீழே இருக்குன்னு. பிரம்மாண்டமாக ஓங்கி வளர்ந்துருக்கு. இந்த மரங்களை வந்து நிறைய இடங்களில் நம்ம இன்னும் வளர்த்து கொண்டு வரணும். நன்றி.